விஜய் வந்து சிபிஐ வழக்கு வந்து அதாவது கரூர் ஸ்டாம்பேர்டு சம்பந்தமான சிபிஐ விசாரணைக்கு டெல்லியில் ஆஜராது. இந்த பயணத்துல வந்து விஜய் வந்து பாஜகவோட கூட்டணி பேசப்பட்டதா சொல்லுது. அது ஒரு அரசு குரசலா தான் இருக்கே தவிர, ம். ஆனா இருந்தாலும் ஆதவ அர்ஜுனுடைய பேட்டிகள்ல பார்க்கும்போது அது உறுதியான நிலைமையில தான் இருக்கு. கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்த மாதிரி இருக்கு. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? அதாவது ஒன்றிய அரசு என்ன பண்ணுதுன்னு சொன்னா, என்ஃபோர்ஸ்மென்ட் டிபார்ட்மெண்ட், சிபிஐ மாரி இருக்கிற சுயேட்சையான அமைப்புகள் எல்லாத்தையுமே ம். தன்னுடைய அரசியல் ஆதாயத்திற்காக பயன்படுத்துற மாரி தான் வந்து பயன்படுத்துது. இப்ப நீங்க தமிழ்நாட்டுல கூட டாஸ்மாக் நிறுவனத்துக்குள்ள நேரா போய் என்ஃபோர்ஸ் டிபார்ட்மெண்ட் போகுது, அமலாக்கத்துறை போகுது. நீதிமன்றம் கடுமையான விமர்சனத்த பண்ணதுக்கு அப்புறம் என்ஃபோர்ஸ்மென்ட் டிபார்ட்மெண்ட் வந்து மன்னிப்பு கேட்டுருச்சு. ம். நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்கறேன்னு கால்ல விட்டேன். ஏன்னா, போய் மிரட்டுறது தான் நோக்கம். தமிழ்நாடு அரசை மிரட்டி தன்னுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியுமான்னு சொல்லி சில முயற்சிகள் எடுக்கும்போது, அத வந்து நம்ம ஏறி நின்னு அடிக்கும்போது அவனால ஒண்ணும் பண்ண முடியல. இப்ப நீங்க சிபிஐய வச்சு வந்து விஜய மிரட்டுறதுக்கான ஏற்பாடா அப்படின்னா, உள்ள என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது. ம். ஆனா ஆதவ அர்ஜுனா ஓப்பனா என்ன சொல்ட்டாரு? நீங்கள் 2 ஆண்டு சிஎம், நாங்க 2 ஆண்டுகள் சிஎம்மோ. உங்களுக்கு 90 சீட்டு, எங்களுக்கு இத்தனை சீட்டு பிரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி வரைக்கும் பேசினதா ஓப்பனா மைக்ல சொல்றாரு. ஆனா அது சிபிஐ ரெய்ட் அப்ப பேசினாங்களா அல்லது சிபிஐ விசாரணை அப்ப பேசினாங்களா நமக்கு தெரியல. சிபிஐ விசாரணை அப்பதான் இந்த மாதிரி கூட்டணி பேச்சுவார்த்தைகளே வருது. வருது. அதுதான் நமக்கு சந்தேகம் வந்துருது.